ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உளுந்தம் புட்டு தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி, ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க சரிங்களா. பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, ஒரு கிடாய் வைங்க. 150 கிராம் உளுந்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து போட்டு நல்லா ஸ்லோலியாக வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க சரிங்களா. பொறுமையாக செய்யுங்க, நல்லாயிருக்கும், வாசனையாக மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் 4 மணிக்கு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை கூட சாப்பிட்டு தான் நான் பேசுகிறேன் சரிங்களா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்குங்க. உளுந்தை வறுத்து நல்லா ஆற போட்டுருங்க. ஆற போட்டு அரைச்சிக்கலாம் சரிங்களா. பாருங்கள், நல்லா வறுத்து எடுக்கிறேன் நான். நல்லா ஸ்லோலியே வச்சு வருங்க, ஏன்னா ஸ்பீடில் வச்சோம்னா காந்துரும் சரிங்களா. அவசரத்துக்குலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது, பொறுமையாக செய்யணும் சரிங்களா. நல்லா ஸ்லோலியே வச்சு வறுத்து எடுங்க. இது நல்லா உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து. பாருங்கள், வறுபட்டுருச்சு. இது போதும், இதுக்கு மேலே விட்டோம்னா காந்துரும் சரிங்களா. உடனே தட்டு நம்ம மாற்றி ஆற விடலாம். இது போதும். இது ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நான் இறக்கிடுறேன் சரிங்களா. சும்மா தான் கிண்டுறேன் நான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கிறேன் நான். ஆறும், அதனால தான் சூடாக இருக்குது. இது நல்லா ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும் சரிங்களா. பாருங்கள், நல்லா ஆட்டும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா செஞ்சு சாப்பிடுங்க சரிங்களா. பாருங்கள், ஆயிடுச்சு. இது நல்லா சூடு. பாருங்கள், தொட்டு பாருங்கள். ஏலக்காய் நாள் போட்டிருக்கேன் இதுலேயே. ஏலக்காய் நாள் போட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் சரிங்களா. ஆற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்குவோம் சரிங்களா. மிக்சியில் போட்டேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஒரு நல்லா ஒரு நைஸாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேன், போதுமான அளவு. இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்குவோம் சரிங்களா. கொட்டிக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இதை எடுத்து நான் ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கிறேன் சரிங்களா. கொட்டிக்கிட்டு இந்த கடாவிலே கொட்டிக்கிறேன். ஸ்டவ் பற்ற வைக்கல சரிங்களா. இட்லி சட்டி தான் வைக்க போகிறேன். ஸ்டவ் வெறும் கடாவி தான் வச்சுருக்கேன், வறுத்து கொட்டின கடாவி. அதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக தெளிச்சுக்குவோம் சரிங்களா. கொஞ்சம் தண்ணியாக தெளித்து இது நல்லா மாவு நல்லா கலக்குவோம். ரவை மாதிரியே தான் இருக்கும் உளுந்து. நல்லா கலக்குங்க. பாருங்கள், கையிலே பிசைஞ்சிக்கலாம், ஏன்னா கரண்டியில் போகிறதோட கையில் பிசைக்கிறது பெஸ்ட்டு சரிங்களா. கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கங்க. நிறைய தண்ணி தெளிக்காதீங்க, கொஞ்சமாக. எல்லா வீட்லேயும் இப்போ செஞ்சு கொடுப்பாங்க பசங்களுக்கு. நல்லா செஞ்சு கொடுங்க, இடுப்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து சரிங்களா. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சமாக தெளிங்க, நிறைய தெளிக்காதீங்க, இல்லைனா தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இது சரிங்களா. நல்லா தண்ணி கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சிக்குவோம். மாவை பரட்டிக்குவோம். பரட்டிட்டு இந்த இட்லி சட்டியில் இந்த கேக்கு கிண்ண மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, அதில் வச்சு நம்ம அவிச்சிக்குவோம் சரிங்களா. இதை நம்ம இட்லி தட்டில் போட்டு அவிக்க முடியாது, அதனால் அதில் போட்டு நம்ம அவிச்சிக்கலாம் சரிங்களா. தட்டை கவுத்தி ஒரு தட்டை உள்ளே வச்சுட்டு இதை மேலே வைங்க அந்த கிண்ணத்தை சரிங்களா. பாருங்கள், மாவு பதம் தேவையான அளவு போதும். இந்த கிண்ணத்தில் நான் இன்னும் கொஞ்சம் நெய்யை தடவிடுறேன் சரிங்களா. நெய்யை தடவிட்டு இந்த நெய்யை தடவிட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அடிக்கடி பிடிச்சிக்கும், அதுக்காக தான் சரிங்களா. இப்போ இதை நம்ம அள்ளி போட்டு இட்லி சட்டியில் வைக்கலாம். நான் இட்லி சட்டியில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஸ்டவ் எரிஞ்சுன்னு இருக்குது. அந்த இட்லி தட்டியும் ஒன்று வச்சுட்டேன் சரிங்களா. தட்டும் ஒன்று வச்சுட்டேன். அதில் போட்டு நம்ம வேக வைக்கலாம் ஒரு 5 நிமிஷம் சரிங்களா. இட்லி தட்டில் போட்டு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கடகுன்னு நான் அதில் போடுறேன். போட்டு அது பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாவு சரிங்களா. உளுந்து தேவையான அளவு போட்டேன். நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இதை நம்ம இட்லி சட்டியில் வச்சுருவோம் சரிங்களா. இட்லி சட்டியில் வச்சு நம்ம வேக வைப்போம். தூக்கி இட்லி சட்டியில் வைக்கிறேன். பாருங்கள், அது இட்லி சட்டியில் ஒரு தட்டு வச்சுருக்கேன், கீழே தண்ணி, அதுக்கு மேலே இதை தூக்கி வச்சு நான் மூடி வேக வைக்கிறேன் சரிங்களா. நல்லா ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வறுத்துட்டோம்ல, அதிலே வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் வேக. அதுக்குள்ளே நம்ம தேங்காய்லாம் திருவிக்குவோம், வெள்ளத்தை நசுக்கி வச்சுக்குவோம். வெள்ளத்தை வச்சு ரெடி பண்ணிட்டோம்னா இதை நம்ம இறக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் கொட்டி கலக்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. தேங்காய் நான் துருவிட்டேன், 2 தேங்காய் துருவிருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக கூட போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன், ஏன்னா எனக்கு தேங்காய் கம்மியாக தான் போட்டால் இதுக்கு பிடிக்கும், அதனால் சரிங்களா. பாருங்கள், வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் சரிங்களா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு நல்லா. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் சரிங்களா. எடுத்துட்டு இதை நம்ம அதில் கொட்டி கலக்கலாம். பாருங்கள், எடுக்கிறேன் நான். எடுத்து கொட்டிக்கலாம் சரிங்களா. கொட்டிட்டு இப்போது நம்ம எடுத்து கலக்கிறோம். அதில் தேவையான அளவு அதே கடாவிலே நான் கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், வெல்லம் நசுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு. இது தேவையான அளவு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. நெய் போட்டால் நல்லா இன்னும் ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதனால் நான் அதை கொட்டி வச்சுருக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் கொட்டிட்டேன். இப்போ எடுத்து நம்ம அந்த இதுவை போட்டுக்குவோம். தேங்காய் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளத்தை தூக்கி கொட்டி
நல்லா கலந்துக்குவோம். சரிங்களா? கலந்து விட்டுட்டுங்கன்னா எடுத்து சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம ஹெல்த்தி, செம்ம ஸ்ட்ரென்த்து. சரிங்களா? அதனால் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா? எங்களோட சேனலை பாருங்கள், எங்களோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? எங்களோட வீடியோ போட்டு பார்த்தா தான் நாங்கள் ஏதாவது ஒரு வீடியோ நாங்கள் போட முடியும். நீங்கள் யாருமே வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நாங்கள் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் போடுறது? வீடியோ பாருங்கள், எங்களோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நாங்கள் போட முடியும் அடுத்தடுத்து. சரிங்களா? பாருங்கள், தேங்காய் போட்டேன், வெல்லம் கொட்டிட்டேன், ஒரு ஸ்பூன் நெய் போட்டேன். இப்போ நம்ம கலந்துக்கலாம். சரிங்களா? கையிலே கலந்துக்கலாம். சரி, கரண்டிலே நான் கலக்கிறேன். கரண்டியில் கலந்தால் கலக்காது, பார்க்கலாம். கலந்து எடுத்துடலாம். சரிங்களா? கலந்து எடுத்துகிட்டு இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு போடுறேன். சரிங்களா? அந்த சூட்லேயே அந்த நெய் பாருங்கள் உருகுது, அது நல்லா அப்படியே உருகிடும். தேவையான அளவு வெல்லமும் போட்டால் நல்லா ஸ்வீட்டு, கையால் களை போட்டிருக்கேன் ஏற்கனவே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்லாம் வாங்க, வந்து சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா இது வந்தாலும் சாப்பிட முடியாது ஃபோனில். சரிங்களா? அதனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம கிண்ணத்துக்கு மாற்றிடலாமா? பாருங்கள், நான் கிண்ணத்தில் போட்டு கொடுக்குறேன். எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லுங்கள். நல்லா இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா என்ன ஃபஸ்ட்டு டைம் போய் நம்ம உளுந்து புட்டு போய் செய்கிறீங்க அப்படி கேட்டதுக்கு, நீ சாப்பிட்டு பாரு, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படி சொன்னோன்னே நான் போய் உடனே தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கடையில் வாங்கிட்டு வந்து உடனே எங்கள் அம்மா செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். உளுந்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ரொம்பவே ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கா வந்து இந்த வெல்லம் போட்டு சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.